விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த காவேரி, "என்ன இது ரொம்ப நெளிஞ்சிருக்காரே! பயங்கரமா வெட்கப்படுறாரு. என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. ஏதோ நடந்திருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. கிட்ட போயிட்டு, "என்ன பாஸ் இவ்வளோ வந்து வெட்கப்படுறீங்களே, என்ன விஷயம்?" அப்படின்னோன்னே, "அது வந்து காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "சொல்லுங்க பாஸ், எனக்கு ஒன்றும் புரியல" அப்படின்னா, அது வந்து காவேரி அப்படி ஓடி வந்து அப்படியே வந்து காவேரியை தூக்குறாரு. "ஏங்க என்னாச்சு? எதுக்கு என்ன தூக்குறீங்க?" அப்படின்னோன்னா தூக்கி சுற்றுறாரு. "காவேரி எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் காவேரி" அப்படின்னோன்னே, "நானா? நான் என்ன பண்ணேன்? நேத்து வரைக்கும் என்ன திட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு என்னமோ பாராட்டுறீங்க." உண்மையிலேயே நான் திட்டினது தப்பு தான் காவேரி, நான் ஒத்துக்கிறேன். சாரி காவேரி" அப்படின்னோன்னே, "சரி சரி என்னை கீழே இறக்கி விடுங்க" அப்படின்றாங்க. உடனே வந்து சரி சரி அப்படின்னு சொன்னோன்னே, "இல்லை இல்லை பாஸ், நீ கீழே இறக்க வேணாம். இன்னும் ஒரே ஒரு சுற்று சுற்றுங்களேன், என்னாச்சு?" அப்படின்னோன்னே, உடனே வந்து ராகினி பார்க்குறாங்க. ராகினி பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சரி இப்போ என்ன இன்னொரு ரவுண்ட் சுற்றணும் அவ்வளோதானே, தோ சுற்றுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றுறாரு. உடனே 2 பேரும் அப்படியே சிரிக்கிறாங்க. இதை பார்த்து ராகினிக்கு வயிறாக எரியுது, தாங்கவே முடியல. உடனே வந்து சரி ஓகே இப்போ விட்டுருங்க அப்படின்னோடனே விட்டுறாங்க. சொல்லுங்கள் இப்போ என்ன நடந்தது அப்படின்னோடனே, "அது வந்து காவேரி, நேற்றெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேனே, ஏன் இப்போ கூட சொன்னீங்களே போஸ்டர் கிழிக்க சொல்லி, அதுதானே போஸ்டர் கிழிக்க ஆள் கிடச்சாச்சா, அதுக்கு தான் வந்து சந்தோஷப்படுறீங்களா?" காவேரி, "இல்லையே, அதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டீங்களே, டென்ஷன் தானே ஆவீங்க." சரி ஓகே சொல்லுங்கள் என்ன விஷயம், போஸ்டர் கிடைக்க ஆள் கிடைக்கலையா, இல்லை கிடைச்சாச்சா, என்ன விஷயம்?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் இல்லை காவேரி, அந்த போஸ்டரை கிழிக்க வேணாம்." "என்னது கிழிக்க வேணாவா? என்ன சொல்கிறீங்க? உண்மையாவா சொல்கிறீங்க?" "உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போது என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணா." "சரி ஓகே என்ன நடந்தது?" அது வந்து காவேரி, எனக்கு ஹீரோ வந்து வாய்ப்பு வந்து வந்திருக்கு, இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு." அப்படின்னு. "என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாவா சொல்கிறீங்க?" "ஆமாம் காவேரி, இந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் நீ எடுத்த ஃபோட்டோவை பார்த்து தான்." அப்படின்னோடனே, என்னால் நம்பவே முடியல காவேரி. நிஜமாகவே நீ சொன்னதெல்லாம் உண்மை தான் போட்டிருக்கே, நீ விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு நினச்சேன்." "நான் தான் சொன்னேனே பாஸ், நீங்கள் பெரிய ஹீரோ மாதிரி இருக்கீங்க, அப்படியே ஹீரோவோட லுக்கு உங்ககிட்ட அப்படியே நிறைய இருக்குது பாஸ், அதனால தான் நாங்கள் மாடலாக போட்டோம். உங்களுக்கு அப்படி தான் வாய்ப்பு வரும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காம என்னை போட்டு திட்டினீங்களே பாஸ்." அப்படின்னோடனே, "சாரி காவேரி, நான் ரொம்ப திட்டிட்டேனோ, ஆனால் எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, உண்மையிலேயே நீ பண்ணதெல்லாம் நல்லதுக்கு தான், ஏன் நல்லதுக்கு தான், இப்போ புரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னோடனே, "நிஜமாவா, எப்போ நடிக்க போகிறீங்க, ஷூட்டிங் எப்போ?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்." "என்ன பாஸ் இவ்வளோ சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு, இப்போ போய் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, ஓகே சொல்லுங்கள் பாஸ்." உடனே, "இல்லை காவேரி, என் பிஸ்னஸ் இருக்குல்ல, பார்க்கலாம் யோசிச்சு சொல்கிறேன், ஆனால் நீ செஞ்ச விஷயம் நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கன்னத்தை தட்டிட்டு போகிறாரு. உடனே வந்து சந்தோஷம் தாங்கவும் முடியல காவேரிக்கு, அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. இதை பார்த்த ராகினிக்கு வயிறா எரியுது, பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, வந்து எனக்கும் வந்து அவருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும், அதை பார்த்து வந்து சந்தோஷப்படலான்னு ஒருத்தர் நினச்சாங்க, இப்போ எங்கே புரிஞ்சு வச்சுப்பாங்களோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என் வீட்டுக்காரர் பயங்கர ஹீரோ ஆகிட்டாருனா நான் ரொம்ப பிஸி ஆகிடுவேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு தாங்கவே முடியல, டென்ஷன் ஆகி அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து இங்கே வந்து பைப்பில் வந்து தண்ணி வரல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெடி பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இங்கே குமரன் வீட்டில் எல்லாருமே. அதை பார்க்கும்போது வந்து காவேரி வந்து, "சரி எங்கள் வீட்டில் வந்து தங்கி தாத்தா தான் சொல்கிறார்ல, வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு கூப்பிட்றாங்க." "இல்லைம்மா அதெல்லாம் சரியாக இருக்காது, சொன்னால் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து, "அதான் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கணும்." "இல்லைங்க சார், அதெல்லாம் சரியாகாது, சொன்னால் கேளுங்க, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே ராகினி வராங்க. ராகினி வந்து சொல்கிறாங்க, "அதெல்லாம் வேணாம், அவங்களாம் இங்கே தங்கினா நல்லா இருக்குமா, அவங்களாம் வந்து ரொம்ப கௌரவமான ஆளுங்க, அவங்களாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க" அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து சாரதா வந்து, "நாங்கள் கண்டிப்பாக தங்குறோம், எல்லோரும் ஒன்றா வந்து எவ்வளோ நாள் வேணுமாலும் எங்கள் பொண்ணு வீட்டில் நான் தங்குவேன், என் மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இங்கே வந்துடுறாங்க நம்ம விஜய் வீட்டுக்கு. இதை பார்த்து வந்து ராகினியால் தாங்கிக்கவே முடியல, செம கடுப்பாகிறாங்க. இது முடியுது.